அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஔவை தமிழ் சீரீஸில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓதுவது ஒழியேல் அப்படிங்கிற தலைப்பில் இயல் 2ல் மொத்தமாக 5 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பத் தமிழ் கல்வி, அழியா செல்வம், வாழ்விக்கும் கல்வி, பள்ளி மறுதிறப்பு, ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம் அப்படிங்கிற 5 லெசன் இருக்குது. மொத்தமாக ஒரு 105 வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான தகவல்களும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். 105 வினாக்கள் அப்படிங்கிறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அந்த இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 விஷயம் சொல்லணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுறதுக்கு காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ லைக் பண்ண எல்லாருமே மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வினாக்கள் பார்க்கும்போது ஒரு வினாவை நான் 2 டைம் வந்து வாசிப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, தென் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வீடியோவோட லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் வந்து இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற இந்த செய்யுளை பார்த்துட்டு அதற்குண்டான பொருளையும் பார்த்துட்டு நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரதிதாசன் அவர்கள் கவிதை எழுதலான்னு ஏடு ஒன்று எடுக்கிறார், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கவிதையாக எழுது அப்படின்னு வானம் சொன்னதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நீரோடையில் இருக்கிற நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காடு கழனிலாம் இருக்குது பாருங்கள். காடு, இந்த வயல்கள்லாம் என்ன பண்ணுது, கருமேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன அப்படின்னு சொல்கிறாரு. அவரை வந்து மயக்கி அந்த கவிதையில் இடம்பெற பார்த்துச்சு, காடு கழனி கார்முகிலும் அப்படிங்கிறாரு. அடுத்து ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சோலை குளிர்ந்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்று செய்யில் விழும், மாணிக்க பரிதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெறுபென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின எண்ணெய் இவற்றிடையே அப்படிங்கிற. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்து அவர் மேலே அடிக்குது அப்படிங்கிறாரு. பசுமையான தொகையுடைய மயில் வருது, அன்னம் வருது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவன் வராங்க, வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு என்ன ஆகுது அப்படின்னா, அழகிய காட்சிகள்லாம் பெருந்துரெல்லாம் வந்து தங்களை கவிதையாக எழுதணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார், ஒரு ஓமையாக, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். இன்னலிலே தமிழ் நாட்டினுள்ளே தன் தமிழ் மக்கள் துயிருண்டிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகந்தரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரர் வரும், வீரம் வரும் அப்படிங்கிறார். அதாவது துன்பத்தில் கிடக்கிற என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அந்த காட்சி என் மனதில் ரத்தத்தை, அதாவது இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து போச்சு. இந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்படணும். அந்த நிலை, அதாவது இன்பத் தமிழ் கல்வி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள்லாம் நீங்கி போகும், நெஞ்சில் தூய்மை உண்டாகி வீரம் வரும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இந்த பாட்டு எழுதினவரும் அவர் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதிலே டைம் ஆகிருக்கும், இதிலே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டும் போயிருப்பீங்க. ஸோ இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதனால தான் டெய்லி வியூஸும் கம்மியாக வருது, எல்லாம் அந்த செய்யலை பார்த்துட்டே போயிடுறீங்க. ஸோ கொஷினுக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பொறுத்துக சொல்லும் பொருளும், பொறுத்துக சொல்லும் பொருளும்.
எத்தனிக்கும் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? எத்தனிக்கும் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா முயலும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். பருதி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா கதிரவன். வெர்பு அப்படிங்கிறதோட அந்த சொல்லோட பொருள் வந்து மலை. அன்னதோர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் அப்படி ஒரு. அப்படி ஒரு அப்படின்னு வருது. ஓகேங்களா? எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், பருதினா கதிரவன், வெர்புனா மலை, அன்னதோர்னா அப்படி ஒரு. ஆன்சர் பி. அடுத்ததும் பொறுத்துக்க தான். சொல்லும் பொருளும். கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கார்முகில் அப்படின்னா மழை மேகம். கார்முகில்னா மழை மேகம். நிகர் அப்படின்னா சமம். துயின்றி இருந்தார், உறங்கி இருந்தார். துயின்றி இருந்தார்னா உறங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? பாரதிதாசன் பற்றி தான். பாரதிதாசன் அப்படிங்கிறவர் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். ரெண்டாவது கூற்று, இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம், இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரிதான். அனைத்து கூற்றுகளுமே சரிதான். நான்காவது வினா, கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் எது? அதாவது பாரதிதாசனோட தொடர்பில்லாத நூல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆன்சர் என்ன? வெளிச்சம் அப்படிங்கிற நூல். வெளிச்சம் அப்படிங்கிற நூல். மற்றபடி பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், இசை அமுது அப்படிங்கிறது அவருடைய நூல்கள். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் நூல் எது? அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு அனைத்துமே அவருடைய நூல்கள் தான். அப்போ பார்த்துங்க, இந்த 7th ஸ்டாண்டர்டில் அவருக்கு கொடுத்துருக்கிறது வந்து பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், இசை அமுது, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல்களை அவருடைய நூலாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, பட் புக்கில் இவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா? அந்த 7 நூல்களுமே அவருடையது தான். 6 நூல்களும். கீழ்கண்ட எந்த நூலுக்கு பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? கீழ்கண்ட எந்த நூலுக்கு பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது? பிசிராந்தையர் அப்படிங்கிற ஒரு நாடக நூலுக்கு அவருக்கு கொடுக்குறாங்க. பிசிராந்தையர் அப்படிங்கிற ஒரு நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை அப்படின்னா மயிலை வந்து சொல்கிறார். பெண்களுக்கு நிகராக மயிலை பாரதிதாசன் குறிப்பிடுறார். பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் என்ன? பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் என்ன? ஆன்சர் என்ன? வெர்பு அப்படிங்கிறது தான். வெர்பு. ஓகேங்களா? ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு ப்ளஸ் எடுத்தேன். ஏடு ப்ளஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது தான். துயின்றிருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார் அப்படிங்கிறது தான். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா என்றுரைக்கும். என்றுரைக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பொறுத்துக. கழனி அப்படின்னா என்ன? கழனி அப்படின்னா வயல். ஆல்ரெடி அந்த பொறுத்துகளையே பார்த்துருப்போம். நிகர் அப்படின்னா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன். முகில்னா மேகம். ஓகேங்களா? முகில்னா மேகம். ஸோ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்தது இப்போ வந்து 2வது லெசனுக்குள்ளே போகிறோம். ஸோ 2வது லெசன் இது மாதிரி சின்ன பாட்டாக தான் நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய பாட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அழியா செல்வம் அப்படிங்கிற 2வது லெசன். இதில் இருக்க செய்யுள் பார்க்கலாமா? வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படிங்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கல்வியை வந்து பொருள் போல் வச்சுருந்தோன்னா வஞ்சிருப்போம் அப்படின்னா பிறர் கொல்லப்படாது, பிறரால் கொல்லப்படாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கல்வியை போல் ஒரு பொருளை வச்சுருந்தோன்னா அதுக்கு பிறர் வந்து ஆட்டை போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும், அதாவது ஒருத்தரால் ஆட்டையவும் போட முடியாது, அவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது குறையவும் குறையாது. கல்வி அப்படிங்கிற அந்த பொருள்.
எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு அரசன் இல்லை ஒரு சிறப்பான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கல்வியை மட்டும் அவனால் பிடுங்க முடியாது. மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டை எடுத்துக்கலாம், ரோடு போகிறோன்னு சொல்லி நம்ம நிலத்தை எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் கல்வியை மட்டும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அந்த கல்வியை வச்சு அந்த நிலத்தை கூட நம்ம மீட்டுக்கலாம் திருப்பி. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு நீ ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சொத்தை சேர்த்து வைக்காத, பணத்தை எங்கேயாவது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க்கில் போட்டு வைக்காத, கல்வியை கொடு, அந்த பிள்ளைக்கு வந்து கல்வியை கொடுத்தா அதுவே பொழைச்சிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுதான் பொருள். ஸோ இதை எழுதுனது யாருன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா? சமண முனிவர் அப்படிங்கிறது தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆள் யாருன்னு தெரிலன்னு அர்த்தம். ஓகேங்களா? சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க, ஏன்னா அவங்க கோட்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதால. இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். பொறுத்துக்க, சொல்லும் பொருளும். வைப்புழி அப்படின்னா என்ன? வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா தான் கல்வி. விச்சை அப்படிங்கிறது இந்த இடத்துல கல்வியாக குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை அப்படின்னா கல்வி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. வவ்வார் என்ற சொல்லின் பொருள் என்ன? வவ்வார் என்ற சொல்லின் பொருள் கவர முடியாது. வவ்வார் கவர முடியாது. எச்சம் என்ற சொல்லின் பொருள் என்ன? எச்சம் என்ற சொல்லின் பொருள் செல்வம். எச்சம் என்ற சொல்லின் பொருள் செல்வம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒன்று பாருங்க, கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. கல்வியை பொருள் போல நீ வச்சிருந்தாலும் அதை அடுத்தவங்களால் எடுக்க முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி குடித்தாலும் அது கொண்டு குறையாது. மிக சிறப்பினுடைய அரசனாக இருந்தாலும் உன்கிட்டேருந்து அவன் எடுக்க முடியாது. ஆகையால் உன் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது கல்வி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கூற்றில் எது சரி? அனைத்து கூற்றும் சரியானது தான். நாலடியாரை இயற்றியவர் யார்? நாலடியாரை இயற்றியவர் யார்னா சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் நாலடியார். நாலடியார் என்பது எவ்வகை நூல்? நாலடியார் என்பது எவ்வகை நூல்னா பதினெண் கீழ்கணக்கு நூல். பதினெண் கீழ்கணக்கு நூல். நாலடியார் என்னும் நூல் டேஷ் வெண்பாக்களால் ஆனது. நாலடியார் என்னும் நூல் டேஷ் வெண்பாக்களால் ஆனதுன்னா 400 வெண்பாக்களால் ஆனது தான் நாலடியார் அப்படிங்கிற நூல். நாலடியார் அப்படிங்கிற நூல் 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடியாரின் வேறு பெயர் என்ன? நாலடியாரின் வேறு பெயர் அப்படின்னா நாலடி 400 வேளாண் வேதம். நாலடி 400 வேளாண் வேதம் அப்படிங்கிற ரெண்டு பேருமே அதுதான். நாலடியார் எத்தனை பகுப்புகள் கொண்டது? நாலடியார் எத்தனை பகுப்புகள் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பகுப்புகள் கொண்டது. அதாவது திருக்குறள் போலவே அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பகுப்புகள் கொண்டது. 3 பகுப்புகள் கொண்டது தான் இந்த நாலடியார். டேஷ் இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அலையலாம். டேஷுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற அந்த கூற்று மூலம் நம்ம அறியலாங்கிறாங்க. ஸோ என்னென்னா திருக்குறளுக்கு இணையாக வச்சு தான் நாலடியாரை போற்றுறாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? அது 4 அடி, இது 2 அடி. ஓகேங்களா? வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவஞ்சி குறைவுறாது கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையோர் பொருள் தேடி உழல்கின்றே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் என்ன? தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. இதோட பொருள் என்னென்னா, கல்வி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது வெள்ளத்துலேயும் போகாது, தீயிலையும் விட்டு இதுங்க முடியாது, வேந்தனாக இருந்தாலும் அதை உன்ட்டேருந்து எடுக்க முடியாது, நீ யார்கிட்டையாவது கொடுத்தாலும் உனக்கு குறையாது, திருட்டு பயலுக்கு பயப்பட தேவையில்லை, அதுக்கு காவல் போட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீ உங்ககிட்ட தான் வச்சுருப்பப்போ அந்த செல்வத்தை, கல்விங்கிற செல்வத்தை வச்சுருப்ப, ஆனால் திருட வந்தவன் உள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருவர் தம் குழந்தைகளை சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன? ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல டேஷ் செல்வம் வேறு இல்லை. கல்வியைப் போல டேஷ் செல்வம் வேறு இல்லைன்னா விலையில்லாத செல்வம் வேறு இல்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வாய்த்தீயின் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும்னா வாய்த்து ப்ளஸ் ஈயின் அப்படின்னு வரும். வாய்த்து ப்ளஸ் ஈயின்.
கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு ப்ளஸ் இல்லை, கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எவன் கூட்டல் ஒருவன் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா எவன் ஒருவன் அப்படின்னு வரும், எவன் ஒருவன் அப்படின்னு வரும். அடுத்தது 3வது லெசனு வாழ்விக்கும் கல்வி, வாழ்விக்கும் கல்வி. ஓகேங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படிங்கிறாங்க என்று வள்ளுவர் உணர்த்துவது எதை? என்று வள்ளுவர் எதை உணர்த்துறாரு அப்படின்னா கல்வி அழியாதது அப்படின்னு சொல்கிறாரு. கல்வி அழியாதது, அதாவது ஒரு எப்படி அதில் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது இல்லை ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குன்னா அது அழிஞ்சு போகும் கொஞ்ச நாள், ஆனால் உங்ககிட்ட இருக்க கல்வி வந்து என்றைக்குமே அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோரோடு ஏனையவர். இக்குறளில் திருவள்ளுவர் கல்லாதவரை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோரோடு ஏனையவர். இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் கல்லாதவரை எவ்வாறு குறிப்பிடுறாருன்னா விலங்கோட ஒப்பிடுறாரு, விலங்கோட ஒப்பிடுறாரு. நன்றின் பால் உயிப்பது அறிவு, நன்றின் பால் உயிப்பது அறிவு என்பது யாருடைய கூற்றுனா திருவள்ளுவருடைய கூற்று, திருவள்ளுவருடைய கூற்று. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஒரு பொருளை ஏதோ தேடுறோம் அப்படின்னா, ஒரு பொருள் காணும், ஒரு ஏதாவது செயல் அப்படின்னா நம்மளாக தான் செய்யணும், தானாக செஞ்சுக்கணும். இன்னொருத்தர் வந்து சொல்லி அப்போ தான் நான் செய்வேன் அப்படின்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளியை கோயில் என்று அழைத்தவர் யார்? நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளியை கோயில் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் என்ன? பாரதியார். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? பாரதியார். ஸோ ஆன்சர் வந்து பாரதியார். பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர். பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொன்னவர் யார்னா பாரதியார் அவர்கள். டேஷ் கொடுக்க கொடுக்க வளரும், டேஷ் கொடுக்க கொடுக்க குறையும். ஆன்சர் என்ன? கல்வி கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். ஓகேங்களா? கல்வி, பணம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்னா திருக்குறளார் வி முனுசாமி, திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் தான் திருக்குறளார் வி முனுசாமி. ஓகேங்களா? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை அவர் எழுதியிருக்காரு. திருக்குறளார் வி முனுசாமி வந்து வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்னது? உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் தான் பெரும் புகழ் பெற்றுச்சு. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டிருக்கு. இந்த பாடம் நம்ம பார்க்குறோம்ல, இதை வந்து சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல் அப்படிங்கிறது தான். காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் இல்லாத வீட்டுக்கு சமம். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீட்டுக்கு சமம், விளக்கில்லாத வீட்டுக்கு சமம். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. உயர்வடைவோம் அப்படிங்கிறத உயர்வு ப்ளஸ் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்க சொல் என்ன? இவையெல்லாம், இவை எல்லாம். அடுத்த லெசன் பள்ளி மறுதிறப்பு. இது வந்து ஒரு கதை பகுதி. ஓகேங்களா? கொஸ்டின் அதிகமாக இருக்காது. இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று? இளமையில் கல் என்பது ஔவையாருடைய கூற்று, ஔவையாருடைய கூற்று. பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையின் ஆசிரியர் யார்? பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன், சுப்ரபாரதி மணியன்.
கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிறவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியிருக்கிறார். சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தினார். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல்வேறு நூல்களோட ஆசிரியர் தான் சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா, சுப்ரபாரதி மணியன் அவர்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கொஷினாக படிக்கக்கூடாது, அம்புட்டு நூல். ஓகேங்களா, ஸோ இந்த இதோட அப்போ அனைத்தும் சரியானது தான். அப்போ எல்லா கூற்றும் சரிதான். அடுத்தது கடைசி லெசன், 5வது லெசன் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம் அப்படிங்கிற லெசனை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 3 டாப்பிக்கு நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இதுலேருந்து ஒரு 19 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை டேஷ் என்பர். ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை தான் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? நல்லூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்னா பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அந்த பவணந்தி முனிவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது 42 சொல்லு தான் இருக்குது. 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. அந்த 42ல் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைஞ்சிருக்குங்கிறாங்க. நோ, துவை தவிர. சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இகழ்ச்சி. சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இகழ்ச்சி. சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சி இல்லாமல் மனுஷனா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவனை வந்து கேவலப்படுத்துறது தான், இகழ்ச்சி பண்ணுறது தான். அப்போ இந்த கூற்றுகளில் அனைத்தும் சரி. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? பசு. ஆ அப்படின்னா பசு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஒரு 40 கொஷினாக கூட கொடுக்கலாம். இது என்ன இது என்னன்னு கேட்கலாம், இல்லை பொறுத்துக்களை கேட்டு ஒரு 10 கொஷினாக கொடுக்கலாம். பட் எனக்கு மொத்தமாக கொடுக்கறது தான் ஆசை, ஒரே கொஷினாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல், அதோடைய பொருள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். புத்தகத்துலேயும் இது இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன், ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அல்லது புக்காக போடும்போது இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும். இ அப்படிங்கிற சொல் வந்து கொடு அப்படிங்கிற பொருள். உ அப்படின்னா இறைச்சி. ஏ அப்படின்னா அம்பு. ஐ அப்படிங்கிற சொல் வந்து தலைவன் அப்படிங்கிற பொருள். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா. கா அப்படின்னா சோலை. கு பூமி. கை ஒழுக்கம். கோ அரசன். சா இறந்து போ. சி இகழ்ச்சி. சே உயர்வு. சோ மதில். தா கொடு. தீ நெருப்பு. தூ தூய்மை. தே கடவுள். தை தைத்தல். நா நாவு. நீ முன்னிலை ஒருமை. நே அன்பு. நை இழிவு. நோ வறுமை. பா பாடல். பூ மலர். பே மேகம். பை இளமை. போ செல். மா மாமரம். மீ வான். மூ மூப்பு. மே அன்பு. மை அஞ்சனம். மோ முகத்தல். யா அகலம். வா அழைத்தல். வி மலர். வை அப்படின்னா புல். வவ் கவர். நோ நோய். து உன் அப்படிங்கிற இந்த 42 சொற்கள் தான் இருக்குது. வீடியோவை ஒரு முறை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் படிச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கும். அடுத்தது பகுபதத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ பகுபதம், அடுத்தது பகாபதம். ஓகேங்களா, படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுங்களா? இப்படி இப்போ ஒன்றொன்னா பிரிக்கிறதுக்கு பேர் தான் பகுபதங்கள். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இலக்கண குறிப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு போல பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு கூட நம்ம புக்கிலேயே நம்ம புக்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இன்னொரு நம்ம இதுக்காக 100 டெஸ்ட் புக்குன்னு போட்டிருக்கோம், அதில் கொடுத்துருக்கேன். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லப்படுது. பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்தலாம்.
பெயர் பகுபதத்தை 6 வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள்னா பொன்னன், ஏன்னா பேரை குறிக்குது, பொன்னன். இடம் நாடன், நாடை குறிக்குது. காலம் சித்திரையான் அப்படின்னா சித்திரைங்கிறது காலம் இருக்குது. கண்ணன் அப்படிங்கிறதுல கண் அப்படிங்கிறது சினை. ஓகேங்களா. இனியன்னா இனிமைங்கிறது பண்பை குறிக்குது. தொழிலில் வந்து உழவன். ஸோ இதில் வந்து உழவுங்கிறது ஒரு தொழில். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அன் வருது, அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சித்திரையான் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது தான். ஸோ அப்போ இதில் இருக்க எல்லா கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பகுபதமாக அமைகிற வினைச்சொல் தான் வினை பகுபதம் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன? உண்கிறான் அப்படிங்கிறத உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா. அப்போ பகுபதமாக அமைகிற வினைச்சொல் வினை பகுபதம். ஓகேங்களா. உண்கிறான் அப்படிங்கிறதே ஒரு இது தானே, வினை தானே. செய்கிறான் அப்படின்னாலும் அது வினை தான். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அதை வந்து பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் அப்படின்னு 6ஆக பிரிப்பாங்க பகுபத உறுப்புகளை. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது சந்தி. வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையுங்கிறாங்க. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது தான் விகுதி அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறானது. ஏன்னா பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. முதன்மையான பொருளை தருவது பகுதின்னு ஒன்று, இங்கே சந்தின்னு போட்டிருக்கு, அதனால் அது தப்பு. ஓகேங்களா. மற்றபடி எல்லாம் சரிதான். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலையாகும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படுங்கிறாங்க. அப்போ இதில் எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் அப்படிங்கிறது. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை இந்த முதலியவற்றில் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம். வந்தனன் அப்படிங்கிறத வா கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு வருது. ஓகேங்களா. அப்போ வா அப்படிங்கிறது வா என குறுகி இருப்பது விகாரம். வா அப்படிங்கிறத வா அப்படின்னு குறுகுச்சுன்னா அது வந்து விகாரம் அப்படிங்கிறாங்க. இத்துங்கிறது சந்தி நமக்கு தெரியும். இதில் இன்னு அப்படின்னு திரிந்து இருப்பது விகாரம். இன்னுன்னு திரிஞ்சு இருக்கிறதால அது விகாரம். இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. அண்ணா சாரியை, அண்ணுனா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது கூற்று, மரம், கழனி, உன். மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம் அப்படிங்கிறாங்க. பகுபதம் முடிஞ்சு வச்சு பகாபதம். இவை அடிசொல் அல்லது வேறு சொல்லாக இருக்கும் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. ஸோ எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க? பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் 4 வகை இருக்குது. இதில் பெயர் பகாபதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் ஒரு பெயரோட வருது. நிலம் அது நிலம், அது நீர் அப்படின்ட்டு. வினைனா என்ன? நட, வா, படி, வாழ் இதெல்லாம் வினையை குறிக்குது. இடை பகாபதம் என்ன? மண், கொள், தில், போல் இதெல்லாம் இடையில வர்றது. இதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டான பேர் இல்லை. உரி பகாபதம் என்ன? உரு, தப, நனி, கழி அப்படிங்கிற இந்த இது. ஓகேங்களா. அதாவது பெருசுப்படுத்துகிற மாதிரி. அடுத்தது இதில் கூற்றில் அனைத்தும் சரி. இந்த கூற்றில் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 இருக்குது. 42 இருக்குது. எழுதினான் என்பது என்ன? எழுதினான் என்பது என்ன? வினை. ஏன்னா ஒரு செயலை தானே செய்கிறான். அப்போ அது வந்து வினை பகுபதம். ஓகேங்களா. அங்கே எழுதினான் ஆண் வந்துருச்சு. எழுதி அப்படின்னா அது ஒரு வினை. புரியுதுங்களா.
பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் அப்படிங்கிறது 6 வகைப்படும். அது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பெயர், காலம், ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல. சினை, தொழிற், பண்பு, அதுதான். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுனா இடைநிலை. காலத்தை காட்டுற பகுபத உறுப்பு இடைநிலை. அடுத்தது பொறுத்துக. பெயர் பகுபதம் அப்படின்னா என்ன? பெயர் பகுபதம் அதை கரெக்டாக பொருத்தணும் அப்படின்னா பெரியார், பெயர்னா பெரியார், ஓகேங்களா. வினை பகுபதம் அப்படின்னா வாழ்ந்தான், புரியுதுங்களா. வாழ்ந்தான், வாழ்ந்து, வாழ் அப்படின்னா அது வந்து வினையில் வந்துடுது. ஆண் அப்படின்னு முடியுதா, அதனால் பகுபதம். இடைப்பகாபதம், இடைப்பகாபதம்னா மண், மண். உரி பகாபதம்னா நனி அப்படின்னு வருது. அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா மூவிடம் அப்படிங்கிறது. இடம் 3 வகைப்படும், ஓகேங்களா. ஒன்று தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 இருக்குது. இதில் தன்னை குறிப்பது தன்மை, ஓகேங்களா. இப்போ என்னையே நான் சொல்லிக்கிட்டேன்னா அதுக்கு பேர் தான் தன்மை. நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள், புரியுதுங்களா. அவங்க ஒரு இதுக்குள்ளேயே குறிச்சிக்கிட்டோன்னா நீ, நான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள், நம்ம, எங்கள், என், எம் அப்படின்னா அது தன்மையில் வந்துடுது. தன்னை குறிப்பது தன்மையில் வந்துடுது. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. நீ, நீ தான் பண்ண அப்படின்னு அடுத்தவங்களை சாட்டுறோம்ல, உன், உங்களது அப்படின்னு சொன்னால் அது முன்னிலை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3ஆமவரை குறித்தா அது படர்க்கை. அவன், அவ தான் பண்ணா, நம்ம பண்ணல அப்படின்னு சொல்கிறோம்ல, அது, அவை, இவள், இவை அப்படின்னு சொன்னோன்னா அது 3ஆம். ஏன்னா 2 பேர் பேசிக்கிட்டு 3ஆவது ஆளை சாட்டுற மாதிரி, புரியுதுங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. இதுதான் படர்க்கை. அடுத்து ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. ஆ புல்லை மேய்ந்தது. ஆனா என்ன? பசு. தீ சுடும். தீனா என்ன? நெருப்பு. கை, கைனா என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈ அப்படின்னா என்ன? ஈ பறக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஈனா என்ன? ஓகேங்களா. அடுத்தது பூ மனம் வீசும். பூ மனம் வீசும். அடுத்தது அடுத்த கொஸ்டின், ஓகேங்களா. பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் தருக. தா அப்படின்னா கொடு, தீனா நெருப்பு, பானா பாடல், தைனா தைத்தல், வைனா புல், மைனா அஞ்சனம். மைனா அஞ்சனம், ஓகேங்களா. ஸோ வேணால் ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். பொறுத்துக. கலைச்சொற்கள் இது வந்து கோடை விடுமுறை அப்படின்னா என்ன? கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன். நீதி அப்படின்னா மோரல். குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர், சைல்டு லேபர். சீருடைனா யூனிஃபார்ம். கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன், நீதினா மொரல், குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர், சீருடைனா யூனிஃபார்ம். அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா. பட்டம் அப்படின்னா டிகிரி, வழிகாட்டுதல்னா கைடன்ஸ், கல்வி அறிவுனா லிட்ரஸி, ஒழுக்கம்னா டிசிப்ளின். அப்போ இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். பட்டம்னா டிகிரி, வழிகாட்டுதல்னா கைடன்ஸு, கல்வி அறிவுனா லிட்ரஸி, ஒழுக்கம்னா டிசிப்ளினில் வந்துடுது, ஓகேங்களா. ஸோ இதோட 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முடிஞ்சு போச்சுங்க. நாளைக்கு 3ஆம் பருவத்தை வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட அதையும் நான் வந்து டைப் பண்ணிட்டேன். சொன்ன எடிட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் நாளைக்கு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.